ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சில குற்றங்கள் ஒரு மனிதனை மட்டும் கொல்லாது, அவை ஒரு குடும்பத்தை, ஒரு சமூகத்தை, முழு நாட்டு மனசாட்சியே காயப்படுத்தும். ஆமாங்க, 1986ஆம் ஆண்டு கேரளாவில் ஒரு அமைதியான கான்வெண்ட்டில் நடந்த ஒரு கொலை. அதற்கான நீதி 34 ஆண்டுகள் கழிச்சே கிடச்சிச்சு. இந்த வீடியோ சிஸ்டர் அபயா என்ற ஒரு இளம் நன்னின் மரணத்தின் பின்னால் மறைக்கப்பட்ட உண்மையை பற்றி தான். சிஸ்டர் அபயா அவர் ஒரு சாதாரண நன் இல்லை, அமைதியானவர், அடக்கம் கொண்டவர், படிப்பில் சிறந்தவர். கேரளா கோட்டயம் அருகே உள்ள பிஎஸ்டெக்ஸ் கான்வெண்ட்டில் பயிற்சி நன்னாக வாழ்ந்து வந்தவர். அவருக்கு எதிரிகள் இல்லை, சண்டைகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. அவருடைய வாழ்க்கை ஒரு அமைதியான மத வாழ்க்கை தான். 1986 மார்ச் 26 இரவு அந்த கான்வெண்ட்டில் எல்லாம் வழக்கம் போல் அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காலை அந்த அமைதி ஒரே வினாடியில் உடஞ்சிருச்சு. மார்ச் 27 காலையில் கான்வெண்ட்டில் பழைய ஆழமான கிணற்றில் ஒரு உடல். அது சிஸ்டர் அபயா. முதல்ல அனைவரும் நினச்சது தவறி விழுந்திருக்கலாம், தற்கொலையாக இருக்கலாம். ஆனால் உண்மை அவ்வளவு எளிதானது இல்லை. உடலை பார்த்த மருத்துவர்கள் சில விஷயங்க கவனிச்சிருக்காங்க. தலைப்பகுதியில் கடுமையான காயம், உடலில் போராடிய தடயங்கள், கிணற்றின் அருகே இரத்தக்கரைகள். இந்த அடையாளங்கள் ஒன்றை மட்டும் சொன்னது: இது விபத்து இல்லை, இது தற்கொலையும் இல்லை, இது ஒரு கொலை. ஆனால் இந்த கொலைக்கு உடனடி நீதி கிடைத்ததா? இல்லை. ஆரம்ப விசாரணை மிகவும் அலட்சியமாக நடத்தப்பட்டது. முக்கிய ஆதாரங்கள் சேகரிக்கப்படலை, சந்தேகங்கள் புறக்கணிக்கப்பட்டன, உண்மை மெதுவாக மறைக்கப்பட்டது. ஒரு கொலை வழக்கு திட்டமிட்ட மௌனத்தில் புதைக்கப்பட்டது. ஆண்டுகள் கடந்தன. ஒரு நன்கொலை செய்யப்பட்டிருந்தாலும் யாருமே கேள்வி கேட்கல. சிஸ்டர் அபயாவின் குடும்பம் ஒரு பெண்ணுக்கான நீதியை தேடி அலைஞ்சது. ஆனால் அவர்கள் குரல் கேட்கவே இல்லை. பல வருடங்கள் கழித்து பொதுமக்களின் அழுத்தத்தால் இந்த வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. முதல்ல கிரைம் பிரான்ச், பின்னர் சிபிஐ விசாரணையில் அதிர்ச்சி அளிக்கும் விஷயங்கள் மெதுவாக வெளியே வந்தன. சிபிஐயின் விசாரணையில் அந்த கான்வெண்ட்லேயே இருந்த 2 கத்தோலிக்க பாதிரியார்கள் மீது சந்தேகம் எழுந்தது. சிபிஐ கூறியது, அந்த இரவு சிஸ்டர் அபயா அவர்கள் பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துருக்கலாம். அந்த ஒரு உண்மை அவருடைய உயிரை கூட பறிச்சிருக்கலாம். இந்த வழக்கு பல முறை விசாரணை மாற்றம், சாட்சி மாறுதல், வழக்குகள் தலைப்படுதல், ஆதாரங்கள் அளிக்கப்படுதல். மொத்தம் 34 ஆண்டுகள். ஒரு பெண்ணுக்கான நீதி ஒரு தலைமுறையே கடந்து காத்திருந்தது. இறுதியாக 2020ஆம் ஆண்டு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது: இது ஒரு தற்கொலை அல்ல, இது திட்டமிட்ட கொலை. 2 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. சிஸ்டர் அபயா அவர் திரும்பி வரவே இல்லை. ஆனால் அவருடைய உண்மை வென்றது. இந்த வழக்கு நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறது: நீதி தாமதமானாலும் உண்மை ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். இப்படி உண்மையில் நடந்த இந்தியன் கிரைம் சம்பவங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நாளைக்கு வேற ஒரு உண்மை சம்பவத்தில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.